வெற்றி நமதே, ஊர் எமதே. தேசிய மக்கள் சக்தி. இன்று கனடாவில் பொது தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் தேர்தல் முடிவுகள் லிபரல் கட்சிக்கு ஆதரவாக இருக்கும் என தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்புகள் தெரிவித்துள்ளன. சில மாதங்களுக்கு முன்வரை லிபரல் கட்சியின் தலைவரும் கனடா பிரதமருமாக இருந்த ஜஸ்டின் ட்ரூடோவுக்கு மக்களிடையே ஆதரவு கணிசமாக குறைந்திருந்தது. ஆனால் மார்க் கார்னி பிரதமரானதைத் தொடர்ந்து லிபரல் கட்சி மீண்டெழுந்துள்ளது போல் தெரிகின்றது. ஆம், தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்புகள் தேர்தல் முடிவுகள் லிபரல் கட்சிக்கு ஆதரவாக இருக்கும் என தெரிவித்துள்ளன. ஆய்வமைப்பான நிறுவனம் நேற்று மேற்கொண்ட கருத்து கணிப்புகளில் மார்க் கார்னியின் லிபரல் கட்சி தேசிய அளவில் மக்களிடையே 42% ஆதரவு பெற்றுள்ளதும் தெரிய வந்துள்ளது. கன்சர்வேட்டிவ் கட்சிக்கு 38% ஆதரவும், ஜாக்மீத் சிங்கின் நியூ டெமோக்ராட்ஸ் கட்சிக்கு 9% ஆதரவும் இருப்பதாக கருத்து கணிப்பு முடிவுகள் தெரிவித்துள்ளன. இந்தியாவுடனான வர்த்தக நிறுத்தத்தின் விளைவாக பாகிஸ்தானில் மருந்து தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. பஹல்காம் தீவிரவாத தாக்குதலின் எதிரொலியாக பயங்கரவாதிகளுக்கு புகலிடம் அளிக்கும் பாகிஸ்தானை கட்டுப்படுத்தும் நோக்கில் இந்திய அரசு அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது. இதில் சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை நிறுத்துவது போன்ற முக்கிய முடிவுகளும் அடங்கும் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக பாகிஸ்தான் அரசு இந்தியாவோடு இருந்த அனைத்து வகையான வணிக உறவுகளையும் முறித்துக் கொள்வதாக அறிவித்துள்ளது. இந்த அதிரடியான முடிவு பாகிஸ்தானின் மருந்து விநியோக சங்கிலியில் பெரும் நெருக்கடியை உருவாக்கும் அபாயத்தை ஏற்படுத்தியுள்ளது. பாகிஸ்தானின் மருத்துவ தேவையில் சுமார் 30 முதல் 40% வரை இந்தியாவையே நம்பியுள்ளது. குறிப்பாக மருந்து உற்பத்திக்கு தேவையான மூலப்பொருட்கள் மற்றும் பல்வேறு உயர் சிகிச்சைக்கான மருத்துவ பொருட்கள் இந்தியாவிலிருந்துதான் பாகிஸ்தானுக்கு செல்கின்றன. இந்த நிலையில் வணிக உறவுகள் முறிந்தால் மருந்து மற்றும் மருத்துவ பொருட்களை பெறுவதில் பெரும் சிக்கல் ஏற்படும். இதனை உணர்ந்த பாகிஸ்தான் சுகாதாரத்துறை அதிகாரிகள் அவசரகால தயார் நிலை நடவடிக்கைகளை தீவிரமாக மேற்கொண்டு வருகின்றனர். பாகிஸ்தான் ஊடகங்களின் தகவலின்படி இந்த அவசரகால நடவடிக்கைகள் நாட்டின் மருத்துவ விநியோக சங்கிலியை பாதுகாப்பதை நோக்கமாக கொண்டுள்ளன. இது தொடர்பாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகாவிட்டாலும் அவசரகால திட்டங்கள் ஏற்கனவே செயல்பாட்டில் இருப்பதாக பாகிஸ்தான் மருந்து ஒழுங்குமுறை ஆணையகம் உறுதிப்படுத்தியுள்ளதாக தெரிகின்றது. 2019 ஆண்டு ஏற்பட்ட நெருக்கடியின் போது கடைபிடித்த வழிமுறைகளை பின்பற்றி தற்போதைய சூழ்நிலையை சமாளிக்க தயாராக இருப்பதாக தெரிவித்துள்ளது. அத்தியாவசிய மருந்துகள், ரேபிஸ் தடுப்பூசி, பாம்பு விஷமுறிவு மருந்து, புற்றுநோய் சிகிச்சைக்கான மருந்துகள் மற்றும் மோனோக்ளோனல் ஆன்டிபாடிக்கள் போன்ற முக்கியமான மருந்துகளின் விநியோகத்தில் எந்தவித இடையூறும் ஏற்படாதவாறு டிஆர்ஏபி மிக கவனமாக செயல்பட்டு வருகின்றது. உக்ரைன் போரில் வடகொரிய வீரர்களின் பங்கேற்பை ரஷ்யா பகிரங்கமாக ஒப்புக்கொண்டுள்ளது. உலகத்தை ஆச்சரியப்படுத்தும் வகையில் ரஷ்யா முதன்முறையாக உக்ரைன் போரில் வடகொரிய படையினரின் பங்கேற்பை அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. சனிக்கிழமையன்று ரஷ்யாவின் தலைமை இராணுவ கண்காணிப்பாளர் வலேரி ஜெராசிமேவ் விளாடிமிர் புடினுடன் சந்தித்தபோது வடகொரிய வீரர்கள் உயிரை பறிக்கும் போரில் ரஷ்யாவிற்கு ஆதரவாக போராடியதாக பாராட்டினார் என்று குறித்ததொரு செய்தி நிறுவனம் தெரிவித்திருக்கின்றது. ஜெராசிமோவ் கூறுகையில், வடகொரிய மக்கள் படை வீரர்கள் மிகுந்த தைரியம், திறமை மற்றும் வீரத்துடன் உக்ரைன் படைகளை எதிர்த்து போராடியுள்ளனர் என்றார். ரஷ்ய வெளியுறவுத்துறை பேச்சாளர் மரியா ஷகரோவா வடகொரியாவுக்கு நன்றியும் தெரிவித்துள்ளார். இதற்கு முன்னர் அமெரிக்கா மற்றும் தென்கொரியா வடகொரியா சுமார் 11,000 வீரர்களை ரஷ்யாவுக்கு அனுப்பியுள்ளதாக அறிவித்தன. கடந்த ஜூன் மாதத்தில் புடின் மற்றும் கிம் ஜாங் உன் இடையே கையெழுத்தான பாதுகாப்பு ஒப்பந்தத்தின் பின்னர்
இந்த உதவி வழங்கப்பட்டுள்ளது. இதற்கிடையில் உக்ரைன் அதிகாரிகள் ரஷ்யாவின் குர்ஸ்க் மண்டலத்தில் போராட்டம் முடிந்ததாக கூறிய தகவலை மறுத்துள்ளனர். அவர்கள் எங்களின் பாதுகாப்பு பணிகள் தொடர்கின்றன என்று கூறியுள்ளார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இரு நாடுகளுடனும் பேச்சுவார்த்தை நடத்தி போரை முடிக்க முயற்சிக்கின்றார். இந்த நிலையில் இவர் உடனே போர் முடிவு காண வேண்டிய அவசியத்தை வலியுறுத்தியுள்ளார். உக்ரைனுடனான போரை முடிவுக்கு கொண்டு வருவதில் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடினுக்கு விருப்பமில்லை என்று எண்ணமுள்ளுவதாக அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் சந்தேகம் வெளியிட்டுள்ளார். பாப்பரசர் பிரான்சிஸின் இறுதிச் சடங்கில் பங்கேற்க வத்திகான் சென்ற ட்ரம்ப் உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கியை சந்தித்து உரையாடினார். வத்திகானில் ஜெலன்ஸ்கியை சந்தித்துவிட்டு அமெரிக்கா திரும்பிய ட்ரம்பின் போக்கில் திடீர் மாற்றம் ஏற்பட்டு அமைதிக்கான புடினின் விருப்பம் குறித்து சந்தேகம் எழுப்பியுள்ளார். இதுகுறித்து ட்ரம்ப் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில், கடந்த சில நாட்களாக பொதுமக்கள் வசிக்கும் பகுதிகள் மீது புடின் ஏவுகணைகளை வீசி தாக்குதல் நடத்துவது சரியல்ல. ஒருவேளை புடின் போரை நிறுத்த விரும்பாமல் என்னை தவறாக திசை திருப்பிக் கொண்டிருக்கின்றாரோ எனும் எண்ணம் எழுகின்றது. வர்த்தக தடை போன்று இதை வேறு வகைகளில் கையாள வேண்டும், ஏனெனில் ஏராளமான மக்கள் இறந்து கொண்டிருக்கின்றனர் என குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவின் உத்தரப்பிரதேசம் வாரணாசி விமான நிலையத்திலிருந்து புறப்பட்ட இண்டிகோ விமானத்துக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த நிலையில் உடனடியாக விமானம் தரையிறக்கப்பட்டு சோதனை நடத்தப்பட்டதில் எவ்வித வெடிகுண்டுகளும் கண்டுபிடிக்கப்படாத நிலையில் கனடாவை சேர்ந்தவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இது தொடர்பாக கோம்தி பகுதி காவல் உதவி ஆணையாளர் ஆகாஷ் படேல் கூறியதாவது, ஏப்ரல் 26 வாரணாசியில் இருந்து புறப்பட்ட இண்டிகோ விமானத்தில் இருந்த ஒரு பயணி விமானத்தில் வெடிகுண்டிருப்பதாக கூறினார். உடனடியாக பாதுகாப்பு நடவடிக்கைகள் முடக்கிவிடப்பட்டு விமானம் வாரணாசி விமான நிலையத்தில் தரையிறக்கப்பட்டது. விமானிகள் அவர்களின் உடைமைகள் முழுமையாக பரிசோதிக்கப்பட்டன. அதன் பின்னர் அது புரளி என்பது தெரியவந்தது. இந்த புரளியை கூறிய கனடாவைச் சேர்ந்த நிசாந்த் கைது செய்யப்பட்டு காவல்துறையில் ஒப்படைக்கப்பட்டார். விமான நிலைய நடவடிக்கைகளை தாமதப்படுத்த அவர் தவறான தகவலை அளித்தது தெரிய வந்துள்ளது. அவர் மீது வழக்கு பதியப்பட்டு கனடா நாட்டு தூதரகத்திற்கும் தெரியப்படுத்தப்பட்டுள்ளது என்றார். இந்தியாவை தாக்க 130 அணு ஆயுதங்கள் தயாராக உள்ளதாக பாகிஸ்தான் அமைச்சர் ஹனீஃப் அப்பாசி தெரிவித்துள்ளமை இரு நாடுகளுக்கும் இடையிலான பதற்றத்தை மேலும் அதிகரிக்க செய்துள்ளது. அத்துடன் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ள அந்த ஆயுதங்கள் இந்தியாவுக்காக மட்டுமே நாட்டின் பல்வேறு பகுதிகளில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியிருக்கின்றார். சிந்து நதி நீர் பங்கீடு ஒப்பந்தத்தை நிறுத்துவது உள்ளிட்ட 5 முக்கிய அதிரடி முடிவுகளை இந்தியா எடுத்த நிலையிலேயே பாகிஸ்தான் அமைச்சர் மேற்கொண்டவாறு எச்சரித்திருந்தார். பாகிஸ்தானுக்கு தண்ணீர் வழங்குவதை நிறுத்தினால் அவர்கள் போருக்கு தயாராக இருக்க வேண்டும். எங்களிடம் உள்ள இராணுவ உபகரணங்கள், ஆயுதங்கள், அணு ஆயுதங்கள் மற்றும் ஏவுகணைகள் வெறும் கண்காட்சிக்கானது அல்ல. நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில் 130 அணு ஆயுதங்கள் வைக்கப்பட்டுள்ளன. அவை எங்கு உள்ளன என்று யாருக்கும் தெரியாது. இந்த அணு ஆயுதங்கள் அனைத்தும் இந்தியாவை மட்டுமே குறிவைத்து நிறுத்தப்பட்டுள்ளன எனவும் அவர் தெரிவித்திருக்கின்றார்.